அசோகபுரம் அப்படிங்கிற ஒரு காட்டில் கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெஞ்சிக்கிட்டு வந்தது. இதனால் காடெங்கும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ரொம்பவே சேதமாயிட்டு இருந்தது. மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால பறவைகளோட கூடுகள் எல்லாம் ரொம்பவே சேதமாயிடுச்சு. இதனால் அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் உணவுக்காகவும் இருக்கிறதுக்கு வேறு இருப்பிடம் தேடியும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சு. பறவைகள் எல்லாம் ஒவ்வொன்றா ரொம்பவே வேகமாக பக்கத்தில் உள்ள காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அந்த காட்டில் உள்ள மின்னுக்குருவி மட்டும் அந்த காட்டை விட்டு போக மனசு இல்லாமல் அந்த மலைக்குள்ளேயே இருந்தது. மழை நேரமாக ரொம்பவே பலத்த மழையாக பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் மின்னுக்குருவி தன்னோட கூட்டை விட்டு போகவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மின்னுக்குருவி இருந்த மரமும் ரொம்பவே பயங்கரமாக ஆட ஆரம்பித்ததுனால மின்னுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. கடவுளே, எப்படியாச்சும் நீ காப்பாத்து. நான் பிறந்து வளர்ந்து இந்த காட்டை விட்டு போக மனசு இல்லாம தான் இங்கே இருக்கேன். என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. இந்த மாதிரி மின்னுக்குருவி ரொம்பவே பயத்தில் அழுக ஆரம்பித்தது. அப்போது வானத்தில் திடீர்னு வந்த கருமேகம் மின்னுக்குருவிக்கிட்ட இந்த மாதிரி கேட்குது. நீ பறவையே, காடே பலத்த மழையில குழஞ்சு போய் கிடக்குது. நீ மட்டும் ஏன் இங்கே இருக்கிற? உன்னோட சேர்ந்த மற்ற பறவைகள் எல்லாம் பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சுங்க. மழை இன்னும் 2 நாளைக்கு கடுமையாக இருக்கும். நீனும் உன்னோட இருப்பிடத்துக்காக வேற ஒரு காட்டுக்கு போகிறது தான் நல்லது. என்னால இந்த காட்டை விட்டு போக முடியாது. எனக்கு இந்த காட்டுல நிறைய நினைவுகள் இருக்கு. நான் போக மாட்டேன். நீனா எப்படியாவது எனக்கு ஒரு வழி சொல்லணும். அட, நீ ஏன் இந்த காட்டு மேலே இவ்வளவு பாசமாக இருக்க? உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீ எவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து போறியோ அது உனக்கு தான் நல்லது. அப்படியா? சரி, இப்போ நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. இங்கேருந்து கொஞ்ச தூரம் நீ பறந்து போனீன்னா உனக்கு அந்த வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருமேகம் அங்கேருந்து மறைஞ்சிடுது. மின்னுக்குருவியும் கருமேகம் சொன்னதை கேட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் பறந்து போகுது. அப்போது அங்கே ஒரு சிகப்பு நிற கொடையை பார்க்குது. அந்த மேகம் சொன்னது இந்த கொடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் ஒரு அடர்ந்த மறைவான புதருக்குள்ளே அங்கே ஒரு கூடு இருக்குது. அதுக்குள்ளே ரொம்பவே பாதுகாப்பாக உட்காந்துக்கிறது மின்னுக்குருவி. இந்த மேகம் எனக்கு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கு. இந்த கொடைக்குள்ள நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே மின்னுக்குருவி அசந்து தூங்கிடுது. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு முழிச்சு பார்த்தா மழை சுத்தமாக விட்டுருந்தது. இதனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட மின்னுக்குருவி, அப்பாடா, ஒரு வழியாக மழை நின்றுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஆசைப்படியே நான் இந்த காட்டை விட்டு எங்கேயுமே போகலை இப்படின்னு சொல்லிக்கிட்ட மின்னுக்குருவி உணவு தேடுறதுக்காக கூட்டை விட்டு வெளியே பறந்து வருது. அது கொஞ்ச தூரம் பறந்து வரும்போது தான் பார்க்குது, என்னோட காட்டில் இருந்த மற்ற பறவைகள் வெளியே போனவங்கெல்லாம் திரும்பவும் தன்னோட காட்டுக்கே திரும்பி வர்றதை பார்க்குது. இல்லை மின்னு, உன் பேச்சை கேட்காம நாங்கள் எல்லோரும் இந்த காட்டை விட்டு மழை ரொம்ப கனமாக இருக்குன்னு போயிட்டோமா. இப்போ அந்த காட்டிலையும் மழை பெய்யுது. அதுதான் திருப்பி தலையில் இங்கேயே வந்துட்டோம். சரி, நான் வேகமாக போய் ஒரு நல்ல இடம் பார்த்துக்கிறேன். அட, இந்த முட்டாள் பறவைங்கள் மழை பெஞ்சதுக்காண்டி இங்கேருந்து அங்கே போச்சுன்னா இப்போ திருப்பி தலையில் அங்கேருந்து இங்கே வருது. நல்ல வேலை நான் இவங்க பேச்செல்லாம் கேட்காம தப்பிச்சுக்கிட்டேன்.